நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதலாளி நீங்க சொல்றதுனால தான் இப்ப இந்த ஆளை விடுறேன். வாங்கயா போலாம். அப்படின்னா கோபி கால் பண்ணாரா? எங்க இருக்கன்னு ஏதாவது சொன்னாரா? அது வெளியூர்ல பக்கத்துல இருக்கதா சொன்னாப்புல. இதுக்கப்புறம் அவர் கால் பண்ணாருன்னா சொல்லி தயவு செஞ்சு புரிய வைங்க. மறைஞ்சு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. டிவிலயும் நியூஸ் பேப்பர்லயும் கண்ட நியூஸ் வருது அப்படின்னா அதுக்காக தானே. முதல்ல மாட்டின சந்திரபாபுவை பத்தி ஒரு நியூஸ் கூட வெளியில வரல. கோபி எஸ்கேப் ஆகி ரொம்பவே தப்பு பண்ணிட்டாரு மகி. தலைமறைவா இருந்த நீ சரணடைய வந்திருக்கியா என்ன? போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சுக்கிட்டு நீ செவரேறி குதிச்சியா? உன்னால வாய் திறந்து பேச முடியாதா? நான் கிருஷ்ணாவை பார்க்க வந்தேன். சில விஷயங்கள் பேசுறதுக்காக வந்தேன். பேசுறதுக்காக வரவன் செவரேறி குதிச்சா வருவான்? அதுவும் நடு ராத்திரியில திருடங்க வேஷம் போடுற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்க. உண்மையை சொல்றா, என்ன திட்டம் போட்டு இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்திருக்க? நான் உண்மைதான் சொல்றேன். நான் கிருஷ்ணாவை பார்த்து பேசதான் வந்தேன். போலீஸ் என்ன தேடுறதுனால அதான் என்னால பகல்ல வர முடியல. மேடத்துக்கிட்ட அப்படி என்ன நீ பேச போற? கற்பழிப்பு கேஸை தோண்டி எடுத்தது கிருஷ்ணா தான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். கேரளால இருந்து நீ எப்படி இங்க வந்த? பார்க்காத, நீ கேரளால தான் இருந்தன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி, யார் சொல்லி இங்க வந்த அப்படிங்கிறது தான் என் கேள்வி. தமிழ்நாட்டில இருந்து வர ஒரு காய்கறி வண்டியில ஒளிஞ்சிருந்து வந்தேன். நீ யாருங்கிறது அந்த லாரிக்காரனுக்கு தெரியாதா என்ன? இல்ல, 2000 ரூபாய் கொடுத்ததுனால அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு. இங்க வந்து இறங்கினதும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தேன். அந்த லாரி டிரைவர் பேர் என்ன? மாரியப்பன். சரி,
நான் எதுக்காக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு சந்தேகமா இருக்கும். நீ பொய் சொல்றியா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. நீ எந்த லாரியில ஏறி வந்திருப்பன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி நீ தாலுகா ஆபீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆனது வரைக்கும் என்னோட ஒரு ஆள் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். நீ என்னெல்லாம் பண்ண, யாருக்கெல்லாம் கால் பண்ண, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்க மேடம் உன்னை பார்க்க விருப்பப்படுறாங்களா இல்லையான்னு நான் போய் கொஞ்சம் கேட்டுட்டு வரேன். அவங்க இஷ்டப்பட்டா நீ பார்க்கலாம். அங்க உன்னை இழுத்துட்டு வர சொல்லி மேடம் சொன்னாங்க. எந்திரி வா. மேடம், இவன் செவத்தை தாண்டி வந்திருக்கான். இவன் ஒரு பயங்கரமான திருடன் ஆச்சே. ஐயோ இல்லை, நான் கோபி கிருஷ்ணா. வாய்ப்பு கிடைச்சா பொண்ணுங்களோட கற்பை திருடுறது தான் இவனோட பொழப்பே. நான் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் கிருஷ்ணா. மன்னிப்பு கேட்கவா? ஆமாம். சரி, ஆரம்பி. அது உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். நாம 2 பேரும் மீட் பண்ணி 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல. அப்படிதான் இருக்கும். நான் உன்னோட வீட்டில் ஒரு 2-3 வாரம் தங்கி இருந்தேன். ஞாபகம் இருக்கா? இருக்கு. செங்கோட்டைக்கு பக்கத்துல இருக்க சைலங்கோட்டையில தான் நீ 2 நாள் தங்கியிருந்த இல்ல? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். இப்ப கொஞ்ச நாளாவே நீ எங்கெல்லாம் போற அப்படின்னும் யாரையெல்லாம் பாக்குற அப்படின்னும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி வேலையை பார்க்க திறமையான ஆளுங்க தான் இப்ப என் கூட இருக்காங்க. இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தோம் நீ தலைமறைவா இருந்த இடத்த நான் ஏன் போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்கல அப்படின்றது தானே உன் பார்வைக்கான அர்த்தம். நான் அதை வேணும்னு தான் பண்ணாம இருந்தேன். நீ பண்ண இந்த வேலையை பத்தி இந்த உலகம் முழுக்க தெரிவிக்கிறதுக்கான சுலபமான வழி அதுதானு தோணுச்சு. கேஸ் ஆரம்பிச்ச முதல் நாளே உன்னை போலீஸ்காரங்க பிடிச்சிருந்தா அது பேப்பர்ல 2 வார்த்தையில அந்த நியூஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ டிவிலையும் பேப்பர்லயும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கியே. இதுக்கப்புறம் நீ வெளியே வந்தினா உன்னை காரி துப்புவாங்க. கல் எடுத்து அடிச்சு விரட்டி விடுவாங்க.
எனக்கு அந்த விஷயம்தான் தேவைப்பட்டது. இப்போ நீ சொல்ல வந்ததா சொல்லலாம். கிருஷ்ணா, உனக்கு தெரியும்ல, நான் ஒரு தாசில்தார், சமூகத்தில் ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மனுஷன். கொஞ்சம் பலவீனமான பழக்கம் எனக்கு இருக்கு. நான் சில தப்புகளும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்த கேஸால் என் எதிர்காலமும் என் குடும்பத்தோட எதிர்காலமும் வீணாக போக வாய்ப்பு இருக்கு. நீ தான் அந்த கேஸை நோண்டன்னு எனக்கு தெரியும். நோண்டி எடுத்தது நான் இல்ல, கோபி கிருஷ்ணனே தான். சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு பாவ பொண்ணையும் அவங்க அம்மாவையும் நீங்க புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணீங்க. நீங்க சினிமா ப்ரொடியூசரா நடிச்சு அவங்களுக்கு உடம்பளவுல தொந்தரவு கொடுத்தீங்க. அப்படி உருவானதுதான் இந்த கேஸே. நோண்டி எடுத்த அந்த கேஸை நான் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ணா, நான் உன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறேன். என் 2 பொண்ணுங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நீ என்னை மன்னிக்கணும். அவங்க தன்மானத்தோட வாழணும் இல்லையா? காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொன்னா மட்டும் போதுமா? காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? அது ஏன் நீ பண்ணாம இருக்க? உன்னோட தன்மானம் சம்மதிக்கல அதானே? இப்போ நீ சொன்ன அந்த தாசில்தார் வேலை ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிதானே? ஆம்பளன் ராகம்பாவும் ஒத்துக்க மாட்டேங்குது அதானே? பண்ண தப்ப திருத்தறதுக்கான வாய்ப்பை நீ ஏத்துக்க மாட்டேங்கிற உண்மைதானே? இந்த பிரச்சனை காரணமே நீதான். இதுக்கெல்லாம் நான் கிடையாது. கிருஷ்ணா, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு. நீதான் முன்னாடியே சொன்னல உன்னோட பொண்ணுங்க தன்மானத்தோட வாழட்டும் அப்படின்னு. எத்தனை அம்மாக்களோட எத்தனை அப்பாக்களோட தன்மானம் இருக்க பொண்ணுங்களை நீ நாசம் பண்ணிருப்ப. அதுவும் கற்பழிச்சிருக்க, ஏமாத்திருக்க, மிரட்டிருக்க அப்படிதானே? நான் அவங்களோட சம்மதத்தோட மட்டும்தான். வாய மூடு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அகதி மாதிரி உன் வீட்டுக்கு வந்த என்ன நீ எப்படி நடந்துகிட்ட? என் கையோட அச்சு இன்னும் உன் கணத்துல இருக்குல்ல, சரிதானே? அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் பொண்டாட்டியும் அவங்க அண்ணனுங்களும் நீயும் சேர்ந்து அந்த காட்டு மிருக பைரவனுக்கு என்னை விற்க முயற்சி தானே பண்ணீங்க, உண்மைதானே? அப்படி இருந்தும் ஏன் பயப்படுற? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் நினைச்சிருக்க. ஒரு காட்டு மிருகத்தை விட கொடூரமாதான் நீ அன்னைக்கு என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்ட. நாளைக்கு உன்னோட அந்த 2 பொண்ணுங்களும் மத்தவங்க பெட்ரூம்ல இருந்துகிட்டு அவங்க உயிருக்காகவும் மானத்துக்காகவும் கதறி ஓடுறத, அவங்க காலை பிடிச்சி அழுகிறத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை என்னதான் நான் மன்னிப்பு கொடுத்து விட்டுட்டாலும் நீ கண்டிப்பா திருந்தவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட மிருகம் தான் நீ. கிருஷ்ணா, நான் தான் சொன்னேன்ல, நான் நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன். என் தப்பை திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என் குடும்பத்தோட தன்மானத்தை நீ தான் காப்பாற்றணும். என் பொண்ணுங்க எதிர்காலத்தை இருட்டில் தள்ளிடாது. இது எல்லாமே நீ சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. அந்த அம்மாவும் பொண்ணும் இப்ப உன் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்கணும். எத்தனை லட்சம் வேணாலும் அந்த நஷ்டத்துக்கு பரிகாரமா நான் கொடுக்குறேன். என் குடும்பத்தை உடைச்சிடாத. நீ இன்னும் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் இருக்கு. மத்த பொண்ணுங்க மேல கை வச்ச உடனே நீ உன் பதவியையும் குடும்பத்தோட தன்மானத்தையும் பணைய வச்சுட்ட. அப்படி இருக்கும்போது உன் பொண்ணுங்களோட எதிர்காலம், ஒவ்வொரு பொண்ணையும் கற்பழிச்சு ஏமாத்தும் போது
நீ அதை நினைச்சு பார்த்திருக்கணும். உன் பொண்ணுங்களோட எதிர்காலத்தை தான் நீ நாசம் பண்றேன்னு நினைச்சு பார்த்திருக்கணும். என்னைக்குமே அந்த பொண்ணுங்களோட கண்ணீரும் சாபமும் ஒரு 2 பொண்ணுங்களுக்கும் அது வந்து சேரும் நினைச்சு பார்த்திருக்கணும். நீ இன்னும் தற்கொலை பண்ணிக்காம இருக்கியே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன் சின்ன பொண்ணு வயசு இருக்க ஒரு பொண்ணை நீ கற்பழிச்சிருக்க. இப்பயும் தலை தூக்கி நடக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு அரக்கனால மட்டும்தான் முடியும். மனித குலத்துக்கே நீ ஒரு அவமானம், சாபம். கிருஷ்ணா, நீ எனக்கு மன்னிப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி தப்ப இனி நான் பண்ணவே மாட்டேன். உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்கணுமா? அப்படி பண்ணனா அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுப்பாரு. இன்னொரு பொண்ணோட மானத்தை நாசமாக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிப்ப. உன்னால இதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட கண்ணீரை இந்த பூமியில விழுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் எந்த அம்மாவும் அவங்க பொண்ணோட நிலைமைய நினைச்சு கதறி அழுக நான் சம்மதிக்க மாட்டேன். கோபி கிருஷ்ணா, உனக்கு மன்னிப்பே கிடையாது. உனக்கு இதுக்கப்புறம் குடும்பம் கிடையாது. இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையும் கிடையாது. ப்ளீஸ், நீ இப்ப போலாம். ஒரு திருநாயை கல்லெடுத்து அடிக்கிற மாதிரி சமூகம் உன்னை ஒத்து பார்த்துட்டு இருக்க. நீ ஒரு குற்றவாளி. உனக்கு தேவைப்பட்ட பதவிய நீயே போய் வாங்கிட்டேன்னு பெருமைப்படலாம். போ வெளிய. இதான் உன்னோட முடிவா என்ன? இந்த கிருஷ்ணா எப்பவும் முதலும் முடியுமா ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. அத நான் சொல்லிட்டேன். நீ சொன்னது உண்மைதான். உன்னோட கடைசி வார்த்தையை தான் சொன்ன. நீ தான் சொன்னல, நான் சமூகத்தில் இருக்கிற ஒரு குற்றவாளி அப்படின்னு. அந்த கெட்ட பேரை நான் இப்ப மாத்த போறேன். ஒரு கற்பழிப்பு குற்றவாளிங்கிற பேரை விட ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் உன்ன மாதிரி இருக்கிற ஒரு அழகான பொண்ணை கொன்னுட்டு. அப்படின்னா நீ என்ன கொல்ல போறியா என்ன? ஆமாண்டி, உன்னை நான் கொல்லதான் போறேன். நீயும் நானும் மட்டும்தான் இப்ப இந்த ரூம்ல இருக்கோம். உன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணை கொல்றது அப்படிங்கிறது எனக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். சரி, நீ முயற்சி பண்ணி பாரு. இதுல என்னடி சந்தேகம்? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். உன்னோட இந்த அழகான உடம்பு யாருக்கும் யூஸ் இல்லாம போக போகுது அப்படிங்கதான். என் குடும்பத்தை நாசமாக்கிட்டு நீ சந்தோஷமா வாழக்கூடாதுடி. ஏய். எங்க ஓடி தப்பிக்க பாக்குற? இவ்வளவு நேரமா நீ சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்ததுனால கோபி ஒரு அடி முட்டாள்னு நீ நினைச்சுக்காத. நீ இங்க இருந்து தப்பிக்க இங்க ஒரே ஒரு வாசல் தானே இருக்கு. வா, நான் உன்னை காப்பாத்துறேன். பரலோகத்துக்கு வா. கோபி கிருஷ்ணா, நம்மளோட மீட்டிங் முடிஞ்சு போச்சு. அங்க வந்து யாருக்கிட்ட?
மகினா மகினா கஜேந்திரா நீயா? யார் கத்துனாங்க? நானே பயந்துட்டேன். மகினா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா? கோபியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்போ? எப்படி? இன்னைக்கு விடிய காலையில போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா கேரளா பார்டர்ல வச்சு பிடிச்சதா சொல்றாங்க. ஆனா என்ன சொல்லு? கோபி அரெஸ்ட் பண்ணது எங்கன்னா நம்ம சிட்டில வச்சு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது எப்படிடா உனக்கு தெரியும்? அந்த நியூஸ் வந்த உடனே என் மாமா கிட்ட சொல்லி நான் ஸ்டேஷன் கால் பண்ண சொன்னேன். அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மாமாவுக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க அங்க இருக்காங்க இல்லையா? கோபியை கஸ்டடியில் எடுத்தது இந்த சிட்டில தானே அந்த போலீஸ்காரங்க சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு போலீஸ் சொல்ல மாட்டாங்க? அதான் ஆளே கிடைச்சால. இந்த சிட்டில இருக்கிற ஒரு போலீஸ்காரங்க கண்ணில் கூட படாம குற்றவாளி தலைமறைவா இருந்தான்னு சொல்றது அது டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அவமானம் தானே. இந்த மாதிரி பொய்யெல்லாம் சர்வசாதாரணம். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் இது கிடையாது. கோபி எங்க எப்படி மாட்டினாருங்கிறது தான் என் சந்தேகமே. டேய், நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. நேத்து ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் போயிருக்கு. பிடிபட்ட குற்றவாளியை கட்டி வச்சிருக்கோன்னு. அதை நம்பிக்கிட்டு போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கு. ஆனா அந்த இடத்துல வேற யாருமே இல்லை. போலீஸ் அங்க போகும்போது ஒரு டெலிஃபோன் பூத்துல தான் கோபி அங்க நல்லா கட்டி போட்டு வச்சிருந்தாங்களாம். அதுவும் துணியெல்லாம் கிழிஞ்ச நிலைமையில. முகத்திலையும் உடம்புலையும் சின்ன சின்ன காயம் இருந்திருக்கு. கோபிக்கு தெரிஞ்ச யாரோ தான் அவனை போட்டு நல்லா அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. அவன் பண்ண தப்ப நினைச்சு ஊர்க்காரங்க கோவமா இருக்காங்கல்ல. நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் மகினா. கோபி எப்படி ரகசியமா பிடிச்சோன்னு சொல்லும் போதே அவர் பிடிப்பட்ட இடத்தையும் சொல்லிட்டாங்க மகினா. எங்க இருந்து? நம்ம ஊர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல. அதாவது கிருஷ்ணா இப்ப தங்கி இருக்கிற வீட்டு பக்கத்துல தான் அவர் பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே அந்த பாலத்து பக்கத்துல இருக்க வளைவு? அங்க இருக்கிற ஒரு டெலிஃபோன் போஸ்ட்ல தான் கோபியை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன? சந்தேகமே இல்ல. கிருஷ்ணாவுக்கு தெரியதான் கோபியை கட்டி போட்டிருக்காங்க. கோபி கடைசியா கால் பண்ணது முந்தா நேத்திக்கு. கிருஷ்ணாவை பார்க்க போறதா அவன் என்கிட்ட சொன்னான். அவ சரியான முடிவு எடுக்கலனா நான் அவளை கொண்டு போட்டுருவேன்னு கோபி அன்னைக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். கோபி அதை செய்யறதுக்காக தான் கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போயிருக்கணும். கிருஷ்ணாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபி அவளை மிரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. கார்த்திகேயன் தானே அவளோட பாடிகார்டு. அவனோட பிடியில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவன் பிரிச்சு மேய்ஞ்சிருவான். இப்ப என்னன்னா போலீஸ் கிட்ட மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் தெளிவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. கிருஷ்ணாவுக்கு தெரியாம கார்த்திகேயன் எதுவும் பண்ண மாட்டான். கிருஷ்ணாவுக்கு தெரியணும் தான் கோபியை கட்டி போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? கோபி கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்காக கூட்டு போயிருக்கதா சொன்னாங்க. ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னாங்க. இதெல்லாம் வெளியே தெரியாம போலீஸ்காரங்க ரகசியமா வச்சிருக்காங்க. கோபி அரெஸ்ட் பண்ண விஷயம் ஸ்ரீகலாக்கு தெரியுமா என்ன? தெரியாம இருக்குமா என்ன? டிவியில தான் ஃபிளாஷ் நியூஸ் வந்துட்டே இருக்கு. விடிய காலையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா பேப்பர்லாம் நியூஸ் வந்திருக்கும். என் ஃபோன் தான் அடிக்குது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.